2 பேர் 24,00,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒருத்தருக்கு 74,00,000 வந்திருக்கு. ஆனா, இன்னொருத்தருக்கு 9,00,00,000 வந்திருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? எப்படின்னு சொல்றேன். ஃபின்டெக்க ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரமேஷ் அண்ட் சுரேஷ்னு 2 பேர் எடுத்துக்கலாம். இப்போ ரமேஷ் கிட்ட இருக்க 24,00,000ல ஃபர்ஸ்ட் 12,00,000க்கு லேண்டும், பேலன்ஸ் 12,00,000க்கு அதே லேண்ட்ல வீடும் கட்டுறாரு. இது மூலமா மாசம் ரூ. 6,000 ரமேஷ்க்கு ரெண்ட் வருது. அதுல டாக்ஸ், மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் போக அவருக்கு கையில ஒரு ரூ. 5,000 தான் நிக்குது. அப்படின்னா கூட இயர்லி 60,000 தான். அதே நெக்ஸ்ட் 40 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணா 24 lakhs ரெண்டல் இன்கம் வந்திருக்கும். 40 வருஷத்துல வாங்கின லேண்டு அதுல கட்டின வீடோட வேல்யூ பார்த்தா 50 லட்சம் ரூபா. டோட்டலா பார்த்தா 74 லட்சமா மாறி இருக்கும். அதுவே இப்ப சுரேஷ் எப்படி ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு பாருங்க. அவரோட 24 lakhsல வெறும் 2 லட்சத்தை கேரண்டட் இன்கம் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து மாசம் 6,400 கேரண்டட் இன்கம் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதாவது இயர்லி 76,800 சம்பாதிக்கிறாரு. அண்ட் இது 40 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேல கேரண்டட் இன்கம் மட்டும் ரிசீவ் பண்ணிருப்பாரு. பேலன்ஸ் இருக்க 22 லட்சத்தை 12% ரிட்டர்ன்ஸ் வர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி வருஷம் 2 லட்சம் எஸ்டபிள்யூபி மூலியமா வித்ட்ரால் பண்றாரு. இப்படி பண்றதுனால 12 இயர்ஸ்ல 24 lakhs வித்ட்ரால் பண்ணிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இன்னும் 37 lakhs மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பேலன்ஸா இருக்கும். அண்ட் இந்த 37 lakhs நெக்ஸ்ட் 28 இயர்ஸ்க்கு டச் பண்ணாம இருந்தாருன்னா அதுவே 9 crores கார்பஸா மாறி இருக்கும். இன் சப்ஜெக்ட் டு 12% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ். இந்த 40 வருஷத்துல சுரேஷோட டோட்டல் வெல்த் 9 கோடியா மாறி இருக்கும். செம இல்ல? இதை பத்தி டீடைலா தெரியணும்னா ஸ்மார்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே டீடைல் ஷேர் பண்றேன்.